ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு mahikitchentamil. நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் பூசணிக்காய் வச்சு ஒரு ஹெல்த்தியான அல்வா தாங்க செய்ய போகிறோம். வாங்க இது எப்படி செய்யலாம்னு நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். பூசணிக்காவை ஃபஸ்ட் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நான் சின்ன பூசணிக்காய் தான் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 2 பீஸ் மட்டும் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் உள்ள சீடெல்லாம் எடுத்துகிட்டு மேலே உள்ள தோலையும் சீவிட்டு நம்ம இந்த மாதிரி கேரட் சீவிற மாதிரி துருவி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக அல்வா ரெடி பண்ணுறதுக்கு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். நெய் நல்லா உருகி வரட்டும். நெய் நல்லா உருகி வந்தோடனே நம்ம துருவி வச்சுருக்க மஞ்சள் பூசணி இது கூட சேர்த்துடலாம். இப்போ பூசணியாக சேர்த்ததுக்கப்புறம் இந்த நெய்யிலையே ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா அப்படி வதக்கி விட்டுக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் நல்லா வெந்துடுச்சு. நம்ம கரண்டி வச்சு இப்படி நசுக்கும் போதே நல்லா மசியுது. இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டோம் அப்படின்னோம்னா அல்வா சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ பூசணிக்காய் நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 50 ml பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. பால் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா இது மாதிரி குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஊற்றின பால் எல்லாமே நல்லா வற்றி வந்துடுச்சு. அடுத்ததான் நம்ம சுகர் சேர்த்துடலாம். சுகர் பார்த்தீங்கன்னா நான் 200 கிராம் எடுத்திருக்கேன். உங்களோட இனிப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டியே குறைச்சி சேர்த்துக்கலாம். நீங்கள் ஒயிட் சுகருக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். சுகரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நம்ம சுகர் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டாக தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த தண்ணியில் நல்லா வற்றி நல்லா ட்ரை ஆகணும். அந்த அளவுக்கு இருந்தால் தான் அல்வா நல்லாயிருக்கும். கைவிடாமல் அப்பப்போ இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டே இருங்க. அடுத்ததாக வாசனைக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு கொஞ்சம் நமக்கு திக்காக வந்துடுச்சு. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நல்லா அல்வானா கொஞ்சம் நல்லா திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இல்லைங்களா? இந்த ஸ்டேஜில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். அடுத்தது நம்ம முந்திரி பருப்பை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. முந்திரி பருப்பு ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டியில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கிங்க. இப்போ நெய் நல்லா சூடாகிடுச்சு. இதில் முந்திரி பருப்பை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு கோல்டன் கலர் வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நல்லா கோல்டன் கலராக மாறிடுச்சிங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை அல்வாவில் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த அல்வா செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷம் இருந்தால் போதும். நம்ம ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம். இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நமக்கு கெட்டி ஆகிடுச்சு. பார்க்குறப்ப தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு வச்சிங்கன்னா நல்லா கெட்டி ஆகிடும். சுவையான மஞ்சள் பூசணிக்காய் அல்வா ரெடி ஆகிடுச்சிங்க. இது வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நாங்கள் போகிற ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா mahikitchentamilக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.